இன்னைக்கான வீடியோவில் இந்த வென்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ கவனிங்க. வென் இஸ் த டெஸ்ட் அப்படின்னா வென் இஸ் த டெஸ்ட், வென் இஸ் த டெஸ்ட், டெஸ்ட் எப்போ? த டெஸ்ட் இஸ் டுமாரோ அட் 9. த டெஸ்ட் இஸ் டுமாரோ அட் 9. என்ன அர்த்தம்? நாளைக்கு 9 மணிக்கு டெஸ்ட். த டெஸ்ட் இஸ் டுமாரோ அட் 9. வென் இஸ் யுவர் பர்த்டே? இந்த பர்த்டேன்னு சொல்லாமல் பர்த்டே அப்படின்னு சொல்லுங்கள். சரி, வென் இஸ் யுவர் பர்த்டேன்னா உன்னுடைய பிறந்தநாள் என்னைக்கு, என்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள், எப்போ உன்னுடைய பிறந்தநாள் கேட்போமா இல்லைங்களா? கேளுங்க. சரி, இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள். மை பர்த்டே இஸ் த 10th of December. மை பர்த்டே இஸ் த 10th of December. என்ன அர்த்தம்? என்னுடைய பிறந்தநாள் டிசம்பர் 10ஆம் தேதி. சரி, இப்போ கவனிங்க. நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே த 10th of December சொல்லிட்டு போயிட்டாருங்க. வென் இஸ் யுவர் பர்த்டே? த 10th of December. டிசம்பர் 10ஆம் தேதி. புரியுதுங்களா? சரி, இதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. டிசம்பர் 10th. டிசம்பர் 10th. புரியுதுங்களா? சரி சரி சரி, இப்போ கவனிங்க. When's your birthday? The 4th of August. That's Leo. You're a lion. What's wrong? Nothing. What about you? My birthday's the 16th of March. I'm a Pisces. A fish. Ow. அந்த அம்மா கேட்குறாங்க, வென்ஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? என்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். உங்களுக்கு வென்ஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னே கேளுங்களேன். உங்களுக்கு எப்படி உச்சரிக்க வருதோ அந்த மாதிரி உச்சரித்து பேசிக்கிங்க. சரிங்களா? சரி, என்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு த 4th of August. த 4th of August அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு அந்த அம்மா கிட்ட, வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? வாட் அபவுட் யூ அப்படிங்கிறத நாம் ஒரு துணை கேள்வியாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வாட் அபவுட் யூ அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இந்த கேள்வியை நம்ம கேட்க முடியாது. அதுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அப்போ நம்ம எப்போ பயன்படுத்திக்கணும் இந்த வாட் அபவுட் யூ அப்படிங்கிறத? கவனிங்க, இப்போ நல்லா கவனிக்கணும். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நாம் பதிலும் சொல்லிட்டோம். இப்போது அவங்க கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி, அந்த கேள்வியை திரும்பவும் அவங்கள்ட்டே நம்ம கேட்க விருப்பப்பட்டா அப்போ தான் இந்த வாட் அபவுட் யூ, இந்த வாட் அபவுட் யூ அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ கவனிங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, வென்ஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, த 4th of August. த 4th of Augustன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போது அவர் அந்த அம்மாவுடைய பிறந்த நாளை தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. அதுக்கு அவர் வென்ஸ் யுவர் பர்த்டே அப்படின்னே கேள்வி கேட்கலாம். ஆனால் கேட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ கவனிங்களேன். வென்ஸ் யுவர் பர்த்டே? த 4th of August. வென்ஸ் யுவர் பர்த்டே நல்லாவா இருக்கு. அதனால தான் அவர் வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? உன் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்குறாரு. சரி, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, மை பர்த்டே இஸ் த 16th of March. மை பர்த்டே இஸ் த 16th of March. சரி சரி, இப்போ கவனிங்க. இப்போ உங்களை பார்த்து ஒருத்தங்க வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க. சரி, இப்போது உங்களுடைய பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதின்னு வச்சுக்குவோம். எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க? எப்படி பதில் சொல்லுவீங்க? மை பர்த்டே இஸ் ஆன் March 1st. மை பர்த்டே இஸ் ஆன் March 1st இப்படி சொல்லிக்கோங்க. இல்லைன்னா மை பர்த்டே இஸ் த 1st of March இப்படி சொல்லிக்கோங்க. இல்லைன்னா த 1st of March. த 1st of March இப்படி சொல்லிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா March 1st சொல்லிட்டு போயிட்டாருங்க. உங்களுக்கு இந்த 4 விதமான வாக்கியங்களில் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பேசிக்கோங்களேன். சரிங்களா? வென் இஸ் ஹிஸ் பர்த்டே. வென் இஸ் ஹிஸ் பர்த்டே? அவனுடைய பிறந்தநாள் இப்பொழுது. இல்லைனா அவருடைய பிறந்தநாள் இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்கள். ஹிஸ் பர்த்டே இஸ் த 30th of December. ஹிஸ் பர்த்டே இஸ் த 30th of December. அவனுடைய பிறந்தநாள் இல்லைனா அவருடைய பிறந்தநாள் டிசம்பர் 30ஆம் தேதி. சரி, இப்போ கவனிங்க. நாம் எதுக்கு இவ்வளோ நீளமாக இழுத்து பேசணும்? ஹிஸ் பர்த்டே இஸ் த 30th of Decemberன்னுக்கிட்டு. சரி, வெறுமனே த 30th of December, டிசம்பர் 30ஆம் தேதி சொன்னால் பார்த்தா தான். அதுவும் இல்லை அப்படின்னா டிசம்பர் 30th, டிசம்பர் 30th இந்த மாதிரி சொல்லுங்களேன். புரியுதுங்களா? சரி, வென் இஸ்
ஹர் பர்த்டே. வென் இஸ் ஹர் பர்த்டே? அவளுடைய பிறந்தநாள் எப்போ? எப்போ அவளுடைய பிறந்தநாள் அப்படின்னு அர்த்தம். சரி, ஹர் பர்த்டே இஸ் த 20th of October. ஹர் பர்த்டே இஸ் த 20th of October. இதை நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவ்வளோ நீளமாக ஒன்று எழுத்தெல்லாம் பேச வேண்டாம். வேறுமனே த 20th of Octoberன்னு சொல்லுங்கள், இல்லைனா அக்டோபர் 20th. 20th அப்படின்னு தான் உச்சரிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க, உச்சரிப்பு சொல்கிறேன். இது கூடமா எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலாம் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. 20th 20th புரியுதுங்களா? சரி, 21st 22nd 23rd 24th 25th 26th 27th 28th 29th 30th 30th புரியுதுங்களா? சரி, 31st 31st. when do you get up அப்படின்னா when do you get up அப்படின்னா வழக்கமாக நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். வழக்கமாக நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். at 5 in the morning. at 5 in the morning என்ன அர்த்தம்? காலைல 5 மணிக்கு. புரியுதுங்களா? சரி, when do you open your shop அப்படின்னா வழக்கமாக நீங்கள் கடையை எப்போ திறப்பீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களது கடையை வழக்கமாக நீங்கள் எப்போது திறப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். I open my shop at 6 a.m. I open my shop at 6 a.m. நான் வழக்கமாக என்னுடைய கடையை காலையில் 6 மணிக்கெலாம் திறந்துருவேன். வழக்கமாக 6 மணிக்கெலாம் என்னுடைய கடையை நான் திறந்துருவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இதுக்கு நீங்கள் பதில் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே at 6 in the morning. at 6 in the morning என்ன அர்த்தம்? காலைல 6 மணிக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் பதில் சொல்லிக்கலாம். சிறப்பு கவனிங்க. இப்போ நம்ம கடந்த காலத்தை பற்றி பேச போகிறோம். சிறப்பு கவனிங்க, எந்த ஒரு வாக்கியத்திலையும் இந்த டிட் இந்த டிட்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வெறுப்பு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? பைங்கிறது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தானே. சிறப்பு கவனிங்க, when did you buy it அப்படின்னா when did you buy it. when did you buy it அப்படின்னா இதை நீ எப்போ வாங்கின, இல்லைனா அதை நீ எப்போ வாங்கின அப்படின்னு அர்த்தம். இந்த இட்டுனா என்னங்க அர்த்தம்? அது இல்லைனா இது அப்படின்னு அர்த்தம். சரி, I bought it last week. I bought it last week. நான் இதை போன வாரம் வாங்கினேன். I bought it last week. நான் இதை போன வாரம் வாங்கினேன். when did you buy this car? when did you buy this car? இந்த காரை நீங்கள் எப்போ வாங்கினீங்க? I bought this car 4 years ago. I bought this car 4 years ago. இந்த காரை நான் 4 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். 4 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். நான் இந்த காரை 4 வருடங்களுக்கு முன்பு வாங்கினேன். I bought this car 4 years ago. when did the teacher come? when did the teacher come? ஆசிரியர் இப்பொழுது வந்தார். டீச்சர் எப்போ வந்தாங்க? The teacher came at 9 a.m. The teacher came at 9 a.m. டீச்சர் காலையில் 9 மணிக்கு வந்தாங்க. காலை 9 மணிக்கு ஆசிரியர் வந்தார்.